நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், தெரியாத சில விஷயத்தை பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, மெடிக்கலி மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம நிறைய கேள்விப்பட்டுருக்கோம். இப்போ எல்லாம் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படின்னா தசை சிதைவு நோய். ஆனால் இந்த மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபின்னா என்ன, அது என்ன பண்ணுது மனுஷங்களை அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்றது தான் என்னோட முக்கியமான நோக்கம். ஸோ மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஜெனட்டிக் டிசார்டர், நம்மளுடைய பரம்பரை, நம்மளுடைய சந்ததிக்கிட்டேருந்து வந்த ஒரு ஜீன் மூலயமா, மரபணு மூலயமா வந்து நம்மளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை பாதிக்கக்கூடிய ஒரு நோய். முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைகளை பாதிக்குது, பெரும்பான்மையாக ஆண் குழந்தைகளை பாதிக்கும். நம்ம எல்லாம் நார்மல் குழந்தை போலயே நல்லா இருக்கிற குழந்தைகள் தான். அதுவும் 3 வயசு வரைக்கும் நல்லா இருப்பாங்க. 3 வயசுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து நிற்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை, ஓட சொல்ல அடிக்கடி விழுந்துறதுல ஒரு பிரச்சனை, படியேறுவாங்க, படியேற சொல்ல காலை முட்டி அழுத்தி பிடிச்சி, கீழே உட்காந்து எழுந்துக்க சொல்ல காலை முட்டி அழுத்தி பிடிச்சி எழுந்துக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நம்மளுக்கு இனிஷியலாக நம்மளுக்கு என்னென்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் வர சொல்ல நம்மளுக்கு நிறைய பேர் இதை பற்றி தெரியாத ஒரு காரணத்தால் சத்து குறைவாக இருக்குது, சக்தி இல்லை, விட்டமின்ஸ் இல்லை, மினரல்ஸ் இல்லை, ஏதோ சம்திங் அவங்களா ஒரு ரூட்டை போட்டு வச்சுக்கிட்டு அதையே பார்த்துட்டு அப்படியே இருந்துடுறாங்க. ஸோ ஒரு 5-6 வயசுக்கு அப்புறமா குழந்தை வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுவாங்க, நடக்கவே முடியாது, உட்காந்தா எழுந்துக்கவே முடியாதுன்ற நிலைமையில் தான் டாக்டர்கிட்டே கூட்டிகிட்டு போக ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணுன்னா அப்போ அந்த சில டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்து அது அப்புறமா கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா அவங்களோட பார்த்தீங்கன்னா முழுசாக அந்த ஏஜில்குள்ளே நம்மளுக்கு அந்த நடையை இழந்து போகக்கூடிய நிலைமை உருவாகுது. எப்படி நடை இழந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால், பொதுவாக வந்து எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி மசில்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு மசில்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு மசில்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு புரோட்டீன், அதுதான் டிஸ்ட்ரோஃபின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த புரோட்டீன் வந்து அவங்களுக்கு மிஸ் ஆகிடும். அந்த மிஸ் ஆகாத காரணத்தால் ஒரு 3 வயசுக்கு அப்புறமா அந்த புரோட்டீன் வந்து அது வேலையை செய்யாத காரணத்தால் மசிலோட ஆக்டிவிட்டிஸ் குறைய ஆரம்பிக்குது. அந்த ஆக்டிவிட்டிஸ், அதனுடைய சக்திகள் குறைய ஆரம்பிச்ச உடனே மெல்ல மெல்லமாக அவங்க சக்திகள் குறைஞ்சி அவங்களுக்கு அவங்களுடைய நடைகளில் அவங்களுடைய, ஏன்னா சக்திகள் குறைய ஆரம்பிச்சோன்னா மசில்ஸ் அதனுடைய ஒர்க்கை ஒழுங்காக பண்ண முடியாது. அதனுடைய ஒர்க்கை முழுசாக பண்ண முடிஞ்சால் தானே அதனுடைய நம்ம நடந்தாலும் சரி, ஏதாவது எடுக்கிறதுனாலும் சரி, அந்த மசில்ஸோட பவர் தேவை இல்லையா? ஸோ அது குறைய ஆரம்பிச்சோடனே இந்த மாற்றங்கள் உருவாகுது. ஸோ இந்த மாற்றங்கள் உருவான உடனே இந்த மசில்ஸ் என்ன பண்ணோம்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட்டி டிஷ்யூஸை, அதுக்கு வந்து அஃபினிட்டி அதிகம் மசில்ஸோட டிஷ்யூஸ்க்கு, அது இழுத்து நம்ம மசிலோட வச்சுக்கிறதுனால மசில்ஸ் எப்பவுமே பல்கா தெரியும், நல்லா இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் குழந்தைக்கு. மசில்ல எந்த வீக்னஸ் எதுவும் தெரியாது. பட் நல்லா இருக்கிற குழந்தைகள் வந்து அப்பதான் தெரியும், என்ன நல்லா தானே இருக்குது, மசில்ஸ் எல்லாம் நல்லா தானே இருக்குது, நம்மளுக்கு அதை பத்தி ஒரு ஃபோக்கஸே போகாது. மசில்ஸ் தான் சரியில்லை, அதனாலதான் பையன் விழுந்துடுறான் அப்படின்ற ஃபோக்கஸ். ஏன்னா மசில்ஸ் அந்த உடம்புல இருக்க ஃபேட்டி டிஷ்யூஸ்லாம் எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு மசில்ஸை பல்கியா காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணனா, இந்த ஃபேட்டி டிஷ்யூஸ்க்கு உள்ள ஒரு எஃபெக்ட் என்னன்னா டைட்னஸ். அது உள்ள இருக்கிற மசில்ஸை வந்து டைட் பண்ண ஆரம்பிச்சிடும். அது கண்ட்ராக்ஷன். இப்போ மசில்ஸ் வந்து ஒரு கண்ட்ராக்ஷன் ஸ்டேட்டுக்கு போன உடனே ஸோ சாதாரணமாக நம்ம பாடியோட மொபிலிட்டிஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ கண்ட்ராக்ஷன் ஆயிடுச்சு ஒரு மசில். இப்போ நான் என் கையை வந்து மடக்கி நீட்டுறதுக்கு வந்து இந்த இருக்கிற மசில்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மசில் இப்போ ஃபுல்லாக கண்ட்ராக்ட் ஸ்டேட் போயிடுச்சுன்னா என்னோட கை இப்படி நின்றுடும். ஸோ என்னை நீட்ட முடியாது இந்த கையை இல்லையா? ஸோ இந்த கை நீட்ட முடியல அப்படின்னு சொன்னால் இந்த கண்ட்ராக்டர் ஸ்டேட்டில் போனோன்னா என்னோட மொபிலிட்டி இப்படியே ஆயிடுது. ஸோ அதே போல் முட்டி, இடுப்பு, இங்க இருக்கிற மசில்ஸ் எல்லாம் கண்ட்ராக்டட் ஆயிடுச்சுன்னா என்னால நிக்க முடியாது, நடக்க முடியாது, இந்த விஷயங்கள் எல்லாம் உருவாகும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து கண்ட்ராக்ஷன் ஆகிறதுல என்னோட பேலன்ஸ் மிஸ் ஆகுது. நான் நடக்க முடியாது சொல்ல என்னோட பேலன்ஸ் என்ன ஆகும், நான் கீழே இந்த பக்கம் போனேன்னா என்னோட இந்த பக்கம் இருக்க மசில்ஸ் இழுக்க ஆரம்பிக்கும். அதனால பேலன்ஸ் மிஸ் ஆகுது. பேலன்ஸ் மிஸ் ஆச்சுன்னா ஸ்டெபிலிட்டி போயிடும். ஸ்டெபிலிட்டி போயிடுச்சுன்னா விழ ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாக்கி குழந்தைய அப்படியே முடக்கி வீல் சேருக்கு கொண்டு போயிடுது. ஸோ வீல் சேருக்கு போன குழந்தைகள் அதுக்கப்புறமா வீல் சேருக்கு போயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிஸ்டமிக் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடும் குழந்தைகளுக்கு. சிஸ்டமிக் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஸோ நம்மளுக்கு சுவாச பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும், சர்க்குலேஷன் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும், டைஜஷன் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். இப்படி 1 by 1 அவங்களை கூட்டிட்டு போயிட்டு படுக்கைக்கே தள்ளி விட்டுடும். ஸோ இதிலிருந்து அவங்க தீர்வு என்னன்னா, இதுக்கு வேர்ல்டு வைடு எங்கேயுமே மருந்து இல்லை. எந்த மெடிசன்ஸ்லையும், எந்த டைப் ஆஃப் மெடிசன்லையும், சித்தா, யுனானி, ஆயுர்வேதா, சம்திங் எதுலையுமே வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் வேர்ல்ட் லெவல்ல எந்த மருந்தும் இல்லாத பட்சத்துல நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் உலகத்துல எல்லாம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த குழந்தைங்க நடந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனைகளும் உருவாகிறது கிடையாது, சிஸ்டமிக்கா உருவாகிறது கிடையாது. ஸோ அந்த குழந்தைகள் நடக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் நம்மளுடைய மயோபதி ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல குழந்தையோட நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த இருக்கிற டைட்னஸை ரிலீவ் பண்ணாதான் அவங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கும். அந்த டைட்னஸை ரிலீவ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு பெரிய டீம் நம்மளுக்கு டைட்னஸ் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு அலைன்மெண்ட் போர்டு ரெடி பண்ணி, அந்த அலைன்மெண்ட் போர்டில் அவங்களுக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால ஸோ அந்த டைட்னஸ் முதல்ல ரிலீவ் ஆகும். ஸோ டைட்னஸ் முதல்ல ரிலீவ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு பேலன்ஸ் கிடைச்சிடும். பொதுவாக பேலன்ஸ் கிடைச்சதுனாவே குழந்தைங்களோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும்.
அதுக்கப்புறமா அந்த இழந்த மசில், அந்த மசிலோட தசையினுடைய நார்களை பலப்படுத்துறதுக்காக பிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி போன்ற அந்த ட்ரீட்மெண்ட்டையும் கூட சேர்த்து அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தனை இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறாங்க. அந்த மசிலோட அந்த மொபிலிட்டியை ஸ்டெபிலைஸ் பண்ண பார்க்குறாங்க. ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறமா, அந்த ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து மேலும் அந்த மசிலோட கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ற நோக்கத்தில் அவங்களுக்கு ஹைட்ரோதெரப்பி மூலமா, ஸ்விம்மிங் தெரப்பி, ஸ்விம்மிங்ல வச்சு சில எக்ஸசைசஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மூலமா அவங்களுக்கு மசிலோட கெப்பாசிட்டி, மசிலோட அந்த டென்ஷன் இது எல்லாமே வந்து பாதுகாக்கப்படுது. அது மட்டும் இல்லாம ஹைட்ரோதெரப்பி பண்றதுல ஒரு முக்கியமான நோக்கம், நம்ம முதலே சொன்ன மாதிரி சிஸ்டமிக் ப்ராப்ளம் உருவான குழந்தைகளுக்கும் ஹைட்ரோதெரப்பி மூலமா கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் மூலமா லங்ஸோட கெப்பாசிட்டி, வால்யூம், அவங்களுடைய ரெஸ்பிரேட்டரி பவர்ஸ் இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். இது மூலமா அவங்களுடைய சிஸ்டமிக் ப்ராப்ளமும் தடுக்கப்படுது. சரியா? இந்த மாதிரியான மெத்தட் மூலமா அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் அண்ட் ஆல்சோ தட் நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்மளுக்கு அங்கே அலைன்மெண்ட் போர்டு, அந்த அலைன்மெண்ட் போர்டுன்றது ஒரு டைப் ஆஃப் மிஷின் கிடையாது. லைக் அது ஸ்டாண்டிங் பிரேம் அண்ட் லையிங் பிரேம் அண்ட் க்ரூக்ஸ், லைக் எப்படி சொல்றதுன்னா பெண்டிங், லிகமெண்ட் ஸ்ட்ரெச்சிங், இந்த மாதிரி சம்திங் லைக் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெச்சிங் மெத்தட்ல கொடுக்குற இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா அவனுக்கு எந்தெந்த இடத்துல இருக்குதோ, எந்த இடத்துல டைட்னஸ் இருக்குதோ அதையெல்லாம் ரிலீவ் பண்ணி அந்த நம்ம பேலன்ஸை கொண்டு வர முடியும். இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே அட் ஸ்ட்ரெச் அவங்க ஒரு 2 to 3 months அங்கே தங்கி இருந்து எடுக்கிறது மூலமா ஒரு வீல் சேர்லேயே இருக்கிற குழந்தையை நிற்க வச்சு நடக்க வச்சு அவங்க திரும்ப போக வைக்க கண்டிப்பாக முடியும் அப்படின்றது தான் அந்த மஸ்குலர் மயோபதி ஹாஸ்பிட்டலில் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்சான ஒர்க். இந்த டீம்ல, இந்த மயோபதி டீம்ல பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் டீம் இருக்குது, பிசியோதெரபிஸ்ட் டீம் இருக்குது, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் இருக்காங்க, நர்சஸ் இருக்காங்க, அண்ட் அதுக்கு கீழே ஹைட்ரோதெரபிஸ்ட் இருக்காங்க. அண்ட் ஆல் ஓவர் இந்த டீம் மூலமா கொடுக்கப்படுற இந்த ட்ரீட்மெண்ட் அவங்கள கண்டிப்பா உட்கார்ந்துட்டு இருக்க குழந்தைகளை நிக்க வைக்கும், நிக்க குழந்தைகளை நடக்க வைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. தேங்க்யூ மேடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.